இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் மீகா 4:7. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவைகளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிற பார்ப்போம். இந்த வசனம் தேவன் மன்னிச்சு மீட்டு கொள்கிற அன்பை காட்டுது. இஸ்ரவேலர்கள் விக்கிரக ஆராதனை செஞ்சு ஏழை மக்களை ஒடுக்கி தீர்க்கதரிசிகள் பேச்சை கேட்காம அவங்களையும் அவமதித்து வாழ்ந்தபோது தேவன் இவங்களை பாபிலோன் நாட்டில் சிறைப்பட்டு போக செய்தார். அந்த தண்டனை காலம் முடிந்ததுக்கப்புறம் அவங்களும் மனம் திரும்பினதுக்கப்புறம் தேவன் அவங்க மேலே இறக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போனவங்கள இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் குறையாக பேசும்போது தேவன் இஸ்ரவேலர்களோட குறையை பார்க்காம அவங்கள மறுபடியும் எலும்ப செய்து நிறையாக்குவேன்னு தேவன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, பலத்த ஜாதியாக்கி அந்த ஜனங்களுக்கு ராஜாவாக இருப்பேன்னு தேவன் சொல்கிறார். அப்போது எந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரவேலர்களை குறையாக பேசிச்சோ அந்த நாடுகள் அத்தனையும் இஸ்ரவேலர்களை உயர்வாக பேசும்படி தேவன் உயர்த்துவேன்னு சொல்கிறார். அப்போ நாமளும் தேவனுக்கு பிடிக்காத செயல் செய்யும்போது தேவன் எச்சரிக்கை கொடுத்தும் அதை நாம் கேட்காம இருந்தபோது நிச்சயமாக தண்டனைக்கு ஆளாகிறோம். ஆனால் மனம் திரும்பி தேவனை நம்ம நினைக்கும் போது மட்டும்தான் தேவன் நம்மளை மறுபடியும் மீட்டெடுப்பார். இப்படி நம்ம தண்டனை காலத்தில் இருக்கும்போது எத்தனையோ பேர் நம்மளை குறைவாக மதிப்பில்லாமல் பேசியிருப்பாங்க, காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மளை திரும்ப அவர்கிட்ட சேர்த்துக்கும் போது நிச்சயமாக எல்லாரும் முன்னாடியும் நம்மளை உயரத்தில் வைத்து தேவனுக்கு சாட்சி சொல்லும்படியாக வாழ வைப்பார். ஆமேன்.